என் கையை கொண்டு ஊன்றி உழைப்பதற்கு, வேலை பார்ப்பதற்கு, ஓடுவதற்கு கர்த்தர் கடந்த நாட்களில் பலனை கொடுத்தார் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் கரங்களை அசைத்தோ, தலைக்கு மேல கரங்களை தட்டியோ, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படியாய் நல்ல கரங்களை தட்டி ஆமென் ஹல்லேலூயா. யார் கையை எதிர்பார்க்காம என்னுடைய சொந்த கையை வைத்தே நான் ஓடுவதற்கும் உழைப்பதற்கும் என் குடும்பத்தை நடத்துவதற்கும் கர்த்தர் கிருபையை கொடுத்திருக்கிறார். ஆமென். இதுவரையில கொடுத்த தேவன் இனிமேலா கைவிட்டு விடுவார்? விடவே மாட்டார். ஆமென் ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், தேவாதி தேவனை நோக்கி பார்த்து என்னுடைய வாழ்வே நீர்தானையா என்று? ஆமென் ஆமென். சொல்லுகிறவர்கள் 2 கரங்களை விரித்து சொல்லுமா, என் வாழ்க்கையே நீங்க தான் அப்பா, என் வாழ்க்கையே நீங்க தான் அப்பா. ஆமென். கரங்களை தட்டி ஒரு பாடலை கூட பாடுவோமா? எவ்வளவு சத்தமா உண்மையாய் உணர்ந்தவர்களாய் முழு பலத்தோடு கரங்களை தட்ட முடியுமோ கரங்களை தட்டி கரங்களை நன்றாய் விரித்து அண்ணாந்து பார்த்து கரங்களை தட்டி சொல்லுவோம், என் இயேசுவே என் ஜீவனே, என் ஜீவனின் பலனும் மாணவர், என் வாழ்க்கையின் ஒளிவிளக்கே, நீர் போதுமே என் வாழ்விலே. ஆமென். ஆண்டவரே, 4 திசைகள் ஆண்டவரே இங்கும் அங்குமாய் அலைந்து திரிந்தோமே, எங்களுக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லாமல் இருந்த நேரத்தில் உன்னதமானவரே, உமது செட்டையின் கீழே தஞ்சமாய் வந்த எனக்கு நிம்மதியை அருளி செய்த நல்ல தகப்பனே, இந்த வேளையில நன்றி உணர்வோடு ஆண்டவரே, கடந்து போன நாட்களில், கடந்து போன மாதங்களில் ஆண்டவரே, எந்தெந்த சூழ்நிலைகளில் நிம்மதி இல்லாமல் அலைந்தேனோ, இந்த நாளில் ஆண்டவரே உம்முடைய செட்டையின் கீழே வந்த எனக்கு ஆண்டவரை நிறைவான பலனை அளிக்கும்படியாய் முதலாவது தேவ சமாதானத்தை, நிம்மதியை தந்திருக்கிறீரே, உமக்கு
நிர்மூலமாகாமல், நானும் எனது உறவுகளும் நிர்மூலமாகாமல் இதுவரையில நிலைத்திருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை என்று விசுவாசிக்கிறவர்கள் நல்ல கரங்களை தட்டியோ கரங்களை உயர்த்தியோ சத்தமா தேவனை ஆர்ப்பரிப்போம். அல்லேலூயா என்று ஆர்ப்பரிக்கலாம். எங்கள் தெய்வமே உமக்கு நன்றி என்று சொல்லலாம். கர்த்தாவே உம்மை துதிக்கிறேன் என்று சொல்லலாம். எவ்வளவு தூரம் ஆர்ப்பரிக்க முடியுமோ. ஆமென். இந்த நிமிஷம் நான் உயர்த்தப்பட்டு நிற்கிறேன் என்றால் நிர்மூலமாகாமல், என்னைக்கோ நான் கீழே விழுந்து உடைந்து போய் ஒன்றுமில்லாமல் போயிருக்க வேண்டிய நான் இன்று நான் நிலைத்து நிற்கிறேன் என்றால் கர்த்தாவே உடைய சுத்த கிருபை அல்லவா. ஆமென். கரங்களை தட்டி பாடுவோம். உண்மையுள்ள ஆராதனை. உணர்ந்தவர்களாய் கர்த்தாதி கர்த்தாவை நோக்கி பார்த்து கரங்களை விரித்து சொல்லுவோம். வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா. கரங்களை தட்டி சொல்லுவோமா? வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா. நீர் மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். நீர் மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு, உணர்ந்தவர்களாய் மறுபடியுமாக நீர் மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு, மறுபடியுமாய் சத்தமாக இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு நிற்பதுமே நிலைப்பதுமே, நிற்பதுமே நிலைப்பதுமே கிருபையினால் தானே.
அது என்னுடைய வாசலை அடைத்தாலும் கர்த்தாவே தடைகளை உடைக்கிற தலகர்த்தரா எனக்கு முன்பதாய் நீர் கடந்து செல்லுகிறீரப்பா. விசுவாசிக்கிறவர்கள் சத்தமாய் கரங்களை நல்லா அசைத்து ஒரு ஆமென், ஒரு அல்லேலூயா விடாம சொல்லிக் கொண்டே இருப்போம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஓ எனக்கு முன்பதாய் தடைகளை உடைக்கிற தலகர்த்தர் எனக்கு முன்பதாய் செல்வதால ஓ எனக்கு பயமில்லை. எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கர்த்தர் என் கண்ணால் காணும்படியாய் செய்வீர். ஆமென். ஏற்றுக்கொள்கிறவர்கள் ஆமென் என்று நல்ல தலைக்கு மேல கரங்களை தட்டி எனக்காக ஆயத்தம் பண்ணினதை கர்த்தர் என்னுடைய கண்களால் நீ காண பண்ணுவீரப்பா. ஆமென். கரங்களை தட்டி தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் நீ என் முன்னால் கடந்து செல்வீர். ஆமென். எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்வீர். எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்வீர். நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் சபையார் மாத்திரம் சத்தமாக ஆண்டவரே ஒட்டுமொத்த சபையாய் சொல்லுகிறோம். உம்முடைய வேலைக்காய் காத்திருக்கிறோம். வேலைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு கர்த்தாவே தாங்கப்பா. பொறுமையை தாங்க ஆண்டவரே. பொறுமையை எனக்கு எழும்பி நின்று கரங்களை தட்டி நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் கர்த்தாவே தடைகளை உடைக்கிறவர் எனக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற பாதையில கர்த்தாவே நீங்க சொல்லிதானப்பா நான் இந்த பாதையில போனேன். ஆனா எங்க பார்த்தாலும் பெரிய பெரிய கற்கள் தடையாய் நிற்கிறதே. பெரிய பெரிய சூழ்நிலைகள் தடை கற்கள் போல நின்று கொண்டிருக்கிறது. நான் எப்படி அப்பா செல்லுவது? கர்த்தர் இந்த மாதத்துல சொல்லுகிறார் தடைகளை உடைக்கும் தலகர்த்தர். ஓ சேனைகளின் கர்த்தாதி கர்த்தர் சகல வல்லமைகளையும் உடையவராய் ஓ சர்வ வல்ல மார்ச் மாதத்தின் ஆரம்பத்திலேயே நமக்கு முன்பதாய் நடந்து செல்லுகிறவராய் இருக்கிறார். ஓ தடையாய் இருக்கிற எல்லா சூழ்நிலைகள் தடையாய் இருக்கிற பெரிய பெரிய தடைகளாய் தடை கற்களாய் ஓ என்னுடைய முன்னேற்றத்திற்கு என்று நான் கால் தூக்கி வைக்க கூடாதபடி பெரிய பெரிய தடைகளாய் காணப்படுகிற கற்கள் இயேசுவின் நாமத்தினால இந்த மாதத்தின் துவக்கத்திலேயே நாங்கள் ஜெபிக்கிறோம். அத்தனை கற்களும் சுக்குநூறாய் போவதாக இயேசுவின் நாமத்தினால. நல்ல கரங்களை தட்டியோ ரெண்டு கரங்களை அசைத்தோ நல்ல வாய்களை திறந்து அந்நிய பாஷை வரம் பெற்ற தேவ பிள்ளைகள் என்னென்ன தடை என்பதை ஆராதிக்கிற இந்த வேளையில என்னென்ன தடைகள் என்று சொல்லி ஓ கர்த்தருடைய ஆவியானவர் உங்க மனக்கண்கள்ல காண்பிப்பார். சிலருக்கு செவிகள்ல சொல்லுவார் என்னென்ன தடைகள் என்று. அந்த தடைகளை தேவ ஆலயத்துல சூழப்பட்டிருக்கிற இந்த தேவ பிரசன்னத்தை உடையவர்களாய் ஓ இந்த வேளையில நல்ல கரங்களை அசைத்து அசைத்து ஓ அந்த கற்கள் இயேசுவின் நாமத்தினால சுக்குநூறாய் உடைவதாக. பெரிய பெரிய எரிகோவின் மதில் சுவர்கள் ஒன்றுமே இல்லாமல் இடிந்து தரைமட்டமானதே. இந்த வேளையில எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரை நாங்கள் தொடர்ந்து ஓடுவதற்கு முன்னேறி செல்வதற்கு நடுவில் தடையா இருக்கிற பெரிய பெரிய கற்கள் அந்த கற்கள் பெரிய பெரிய பாறைகளாய் இன்னும் மலைகள் போல உருவெடுத்து நிற்கிறதே. இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய சந்நிதிக்கு முன்பதாய் எந்த பர்வதமும் நிற்க முடியாதே. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால அத்தனை பர்வதங்களும் மெழுகு போல உருக
உயர்த்தி அசைத்து அசைத்து ஆவியில நிரம்பி என்னென்ன தடைகள் என்று உங்க மனக்கண்கள்ல பார்க்கிறீங்களோ, உங்க வாழ்க்கைக்கு, உங்க குடும்பத்துக்கு, வேலைக்கு, பிள்ளைகளுக்கு, படிப்பிற்கு என்னென்ன தடைகள், ரீபா லமா ரபா 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 லரா ரிஷ ரீபா லமா ரபா ரக திக ரபா லரா திக லமா ரபா 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 லரா. நல்ல ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை வர பெற்றிருக்கிற பிள்ளைகள் அந்நிய பாஷையில நல்லா கடிஞ்சு ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால இன்றோடு உடையட்டும். ரீபா ரக திக லமா ரபா லபா ரபா 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 லரா. கை வலிக்க வலிக்க பரவாயில்லை. ஓ ரிஷ ரீமா லமா ரபா ரபா லரா. தொண்டை வலிச்சாலும் பரவாயில்லை. இந்த மார்ச் மாதத்துல இதுவரை கண்ட ஆண்டவரை எல்லா பிரச்சனைகள், இதுவரை கண்ட எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தினால் இந்த மார்ச் மாதத்திற்குள்ள நான் அடி எடுத்து வைக்கும் பொழுது அந்த தடை கற்கள் இல்லாதபடிக்கு இயேசுவின் நாமத்தினால சுக்குநூறாய் உடைவதாக. ரீபா ரக திக லமா ரபா 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 லரா ரிஷ ரீமா லமா ரபா ரபா ரக திக ரபா லரா. கொஞ்ச நேரம் நல்ல விடுதலையோடு விடுதலையோடு ஆவியில நிரம்பி ரிஷ ரீபா லமா ரபா ரக திக லமா ரபா 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 லரா ரபா ரபா லரா. ஓ ரிஷ ரீபா லரக திக லமா ரபா ரபா லரா. இன்றைக்கு நாங்கள் ஆவியில நிரம்பி ஜெபிக்கிற அந்த வேளையில எங்களுக்கு விரோதமாய் தடையாய் நின்று கொண்டு பிளாக் பண்ணி அடுத்த அடி நாங்கள் எடுத்து வைக்க கூடாதபடி ஆண்டவரை சின்ன கல்லு இலைக்கு பெரிய பாறையா மலையா பர்வதமா உருவெடுத்திருக்கிற காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால உடைக்கப்படுவதாக. ரிஷ ரீபா லமா ரபா ரக திக ரபா 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 லரா. நல்ல நல்ல இதயத்தின் ஆழத்துல இருந்து இயேசுவின் நாமத்தினால கர்த்தாவே எங்கள் குடும்பத்திற்காய், எங்கள் பிள்ளைகளுக்காய், எங்கள் வேலைக்காய், எங்கள் தொழிலுக்காய், எங்களது பிள்ளைகளுக்காய், படிப்பிற்காய் நாங்கள் நின்று கொண்டு ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்காய் யுத்தம் பண்ணுகிறீர். இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் நீ என் முன்னாய் நடந்து செல்வி. தடை போல சத்துரு எனக்காக ஆயத்தம் பண்ணினதை எங்களால் காண செய்வி. எனக்காக ஆயத்தம் பண்ணினதை எங்களால் காண செய்வி. நீ செய்ய நினைத்தது ஆமென். எனக்காக யாவையும் நீ செய்ய நினைத்தது எனக்காக யாவையும். கரங்களை ஏந்தி உம் வேளைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு. பொறுமையை தாங்கப்பா, பொறுமையை தாங்கப்பா. ஆண்டவரை இப்ப நடந்துராதா, அப்ப நடந்துராதா, இதை நான் செஞ்சிட மாட்டேன், நான் முடிச்சிட மாட்டேனான்னு சொல்லி ஆண்டவரை பொறுமை இல்லாமல் ஆண்டவரை நான் அப்பா தடுமாறுகிற சூழ்நிலைகள் இது முதற்கொண்டு இருக்கக்கூடாது. கர்த்தாவே நீங்க எப்படி நீடிய பொறுமை உள்ளவராய பொறுமையை தருவீராக. இந்த மார்ச் மாதத்துல கர்த்தாவே எனக்கு நீடிய பொறுமையை கொடுங்க. கர்த்தாவே நீர் ஆயத்தம் பண்ணினத, நீர் எனக்காய் ஆயத்தம் பண்ணின காரியங்களை என் கண்கள் காணும் வரையில கர்த்தர் எனக்கு நீடிய பொறுமையை தந்தருள்வீராக. கர்த்தாவே அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆவியின் கனி இந்த வேளையில எனக்கு கிடைக்கட்டும் அப்பா. பொறுமை இழந்தவனாய் ஆண்டவரை நிதானம் தவறியவளாய் அநேக காரியங்கள்ல நான் ஆண்டவரை செய்து விடுகிறேன் ராஜா. இந்த வேளையில நான் மனதார உம்முடைய பாதத்துல சாஷ்டாங்கமாய் விழுந்து நான் கேட்கிறேன். கர்த்தாவே உம்முடைய நீடிய பொறுமையை எனக்கு தந்தருள்வீராக. எத்தனை பேர் கேட்க முடியும் பணம் வேணும், பொருள் வேணும், அது வேணும், இது வேணும்? இல்ல, கர்த்தர் இந்த மாதத்தின் ஆரம்பத்துல நாங்கள் கேட்கிறோம் நீடிய பொறுமையை கர்த்தர் தந்தருள்வீராக. ரிஷ ரீபா லமா ரபா ரபா லரா. சாலமோன் ஞானத்தை தாங்கப்பான்னு சொல்லி கேட்டாரு. நானோ போக்கும் வரவும் அறியாத சிறு பிள்ளையை போல இருக்கிறேன், ஜனங்களை நடத்த ஞானத்தை தாங்கப்பான்னு கேட்டாரு. கர்த்தர் அவன் கேட்ட ஞானத்தையும் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கூட கொடுத்தாரு. இந்த நாளில கர்த்தாவே எனக்கு நீங்க நீடிய பொறுமையை தாங்கன்னு நான் கேட்கிறேன். பணத்தை அல்ல, பொருளை அல்ல, நீடிய பொறுமையை தாங்க. ரீபா லபா ரபா ரபா லரா ஷரிமா ரபா லரா. எந்த சூழ்நிலையிலையும் என் வாயில இருந்து ஆண்டவரே தேவையில்லாத வார்த்தைகள் விசுவாசத்தை குலைத்து
உடைத்து போடுகிற வார்த்தைகள், ஓ உம்மை ஆண்டவரே தூஷிக்கிறதான காரியங்கள் எதுவும் நடந்துவிடக் கூடாதபடி கர்த்தாவே பொறுமையை எனக்கு தந்தருள்வீராக. எத்தனை பேர் இதை கேட்க முடியும்? ரீபா லமா ரபா ரகதி கலமா ரபா 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 லரா ஓ ரிஷரி மலமா ரபா 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 லரா. ஓ கனியுள்ள இந்த வாழ்க்கை தான் பல ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். ஓ ரிஷரி பலமா ரபா 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 லரா. ஓ இந்த அடிப்படையான இந்த ஆழமான சத்தியத்தை புரிந்து கொண்டவர்களா எத்தனை பேர் கேட்குறீங்க? இந்த மார்ச் மாதத்துல எனக்கு நீடிய பொறுமையை கொடுங்க அப்பா, நீடிய பொறுமையை கொடுங்க ஆண்டவரே. ரீபா ரகதி கலமா ரபா 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 லரா. முன்னாடி காணப்படுகிற அநேக தடைகளுக்கு வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க கூடாதபடி சின்ன கல்லு தான் இன்னைக்கு பெரிய மலை போல வளர்ந்து இருக்குன்னா காரணம் நம்முடைய நீடிய பொறுமை இல்லாத சூழ்நிலை. கர்த்தாவே நீடிய பொறுமையை தாங்கப்பா. 2 கரங்களை ஏந்தியோ உயர்த்தியோ விருப்பப்படுகிறவர்கள் இந்த ஜெபம் வாழ்க்கையில அநேக மாற்றங்களை கொண்டு வரும். இந்த ஜெபம் குடும்பத்துல இந்த மாசம் அநேக அற்புதங்களை கொண்டு வரும். இந்த ஜெபம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். இந்த ஜெபம் ஓ ரிபலரா ஷரிமலா மரபரபரபலரா வாழ்க்கையின் திருப்பு முனையாய் சில காரியங்களை செய்வதற்கு ஊக்குவிக்கும். ரிபலரா கத்திகலா மரபரபரபலரா. கரங்களை ஏந்தி உணர்த்தப்பட்டவர்கள் கரங்களை ஏந்தி உன் வேலைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். உன் வேலைக்காக பொறுமையை எனக்கு தந்தருளும். நீ செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் நீ செய்ய நினைத்தது எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நல்ல தலைக்கு மேல கரங்களை தட்டி ரிஷரி பல மல மர பர பல பர 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 பலரா ரிபல மர பர 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 பலரா. அநேக வேளைகளில விசுவாசத்தை குன்றி போக செய்கிற, விசுவாசத்தை விட்டு விலகி போக வைக்கிற பலவிதமான சூழ்நிலைகள் ஆண்டவரே இந்த வேளையில எல்லாம் எங்களை விட்டு எடுக்கப்படுவதாக, எல்லாம் எங்கள் சிந்தையை விட்டு எடுக்கப்படுவதாக. நல்ல கரங்களை தட்டி கொண்டே நல்ல வாய்களை திறந்து விசுவாசமுள்ள வார்த்தைகளை சொல்லி சொல்லி கர்த்தாவே அநேக நேரங்களில் விசுவாசத்தை விட்டு என்னை ட்ராக் மாத்தி கூட்டிட்டு போகிற அநேக காரியங்கள் இருக்குது. இயேசுவே இப்பொழுது இப்பொழுது கர்த்தாவே கர்த்தர் என்னை ஆண்டவரே உம்முடைய சுத்தத்தின்படியாய் நேர் வழியில நடத்தி செல்லுகிறீரே. ஆண்டவரே என்னுடைய சிந்தையில் இருக்கிற அவிசுவாசமான காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால எடுக்கப்படுவதாக, எடுக்கப்படுவதாக. மூடப்பட்டு இருக்குது. ரிஷரி பல ரகதி கலம் அரபல பர பல பர 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 பலரா ரிபல பர 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 பல பல ரஷரி மல மர பர 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 பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லி ஒரு ஸ்பீட் வாய்ஸ்ல பாடிட்டே இருக்கிறத சிலர் கேக்குறீங்க. ரிபல பர கதி கலம் அரபல பர பல பர 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 பலரா ரிஷரி மல மர பர கதி கலம் அர பர 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 பலரா ஓ ரிஷரி மல மர பர 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 பலரா ஓரி பல மர பர 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 பலரா ஷரி மல மர பர 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 பலரா ஓரி பர கதி கல மர பல பர பர பலரா ஷரி பல பர பலரா. அவர் செட்டையின் மறைவிற்குள்ள அடைக்கலமாய் வந்த நமக்கு நிறைவான பலன் அவரால் உண்டாயிருப்பதாக. ஆண்டவரே இந்த வாழ்க்கை நான் வாழும்படியாய், இந்த குடும்பத்துல தலைவனாய் தலைவியாய் நான் இருக்கும்படியாய், இந்த வேலை ஸ்தலத்துல இப்படி ஒரு ஸ்தானத்துல நான் அமரும்படியாய், இந்த பெற்றோருக்கு பிள்ளையாய் நான் பிறக்கும்படியாய், இந்த படிப்பு நான் படிக்கும்படியாய், இந்த தொழிலை நான் செய்யும்படியா நான் தேர்ந்தெடுக்கலாம்ப்பா. கர்த்தர் நீர் என்னை அழைத்திருக்கிறீர். விசுவாசிக்கிறவர்கள்
எப்படி தேவனிடத்துல நீங்க பேச முடியும்? என்ன நீங்க அழைத்திருக்கிறீங்க அப்பா. அழைத்தவர் உன்னை மறவா, அபிஷேகம் செய்தவர் மறவா. அழைத்தவர் உன்னை மறவா, அபிஷேகம் செய்தவர் மறவா. மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவார், மறவார். மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவார், மறவார், மறவார். இயேசு மறவார், என்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார், மறவார். இயேசு மறவார், என்னை உருவாக்கிய இயேசு மறவார். சொல்லுவோமா கரங்களை ஏந்தி? ஒரு கையை இருதயத்தின் மேல வைத்து உங்க உள்ளான ஆத்துமா பலப்படும்படியாய் என்னை உருவாக்கிய இயேசு அழைத்தவர் என்னை மறவார், அபிஷேகம் செய்தவர் மறவார். அழைத்தவர் உணர்ந்தவர்கள் மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் என்னை மறவார், மறவார். மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மனிதனுடைய அன்பு நிலையானது அல்ல. மனிதனுடைய வடிவமைப்பே அவனுக்கு எந்த இடத்துல இருந்து அவனுக்கு வேண்டியது கிடைக்குமோ அந்த இடத்துல தான் அவன் அன்பு செலுத்துவான். ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், மனிதனுடைய அன்பு மாறிக்கொண்டே இருக்கிறதே. நான் நம்பினே, என்னை கைவிட்டுட்டாங்களே. கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவாய் சொல்லுகிறார், எப்படி தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்க கூடாதோ அதே போல தேவன் பிரித்ததை மனுஷன் இணைக்க கூடாது. கர்த்தர் பிரித்திருக்கிறார் என்றால் சில நோக்கம் உண்டு. சில அன்பு கிடைக்கலன்னு ஏங்கி நம்முடைய உள்ளான ஆவியில கூனி குறுகி நொந்து போய் அநேக வாய்ப்புகளை தவற விடுகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நிலையானது எதுவுமே இல்லை. நிலையானது தேவனுடைய பாதம் ஒன்றே, நிலையானது தேவனுடைய பாதம் ஒன்றே. இந்த உலகத்துல மாறாதது இயேசுவின் அன்பு ஒன்றே. பாவியாய எந்த மனுஷனையும் புறம்பே தள்ளாதவர், பாவி என்று கைவிடாதவர். நாம உண்மை இல்லாதவர்களா இருந்த போதிலும் தான் உள்ளவர் என்பதை நிரூபிக்கும்படியாய் காண்பிக்கும்படியாய் அநேக சூழ்நிலைகளில வாழ்க்கையின் கடையாந்திரங்களில நம்மை போய் தூக்கி எடுத்தவர். எனக்கு எல்லாம் நீங்கதான், எனக்கு எல்லாம். ரெண்டு கரங்களை நன்றாய் விரித்து அண்ணாந்து பார்த்து எத்தனை பேர் சொல்ல முடியும், இயேசுவே நீங்க தான் எனக்கு எல்லாம் என்று? நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க தான்
கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து வாசிப்போம். 7வது வசனத்திலிருந்து வாசிக்கக்கூடிய வார்த்தை இந்த நாள்ல தேவன் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டதான வார்த்தை என்னவென்றால் 9வது வசனத்தை சத்தத்தை உயர்த்தி தேவ பிள்ளைகள் எல்லாரும் வாசியுங்கள். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. அடுத்து, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆமென். இந்த மார்ச் மாதத்துல தேவன் கொடுக்கிறதான வாக்குத்தத்த வேத வசனம் என்னவென்றால் ஏற்ற காலத்துல அறுப்போம். ஆமென். ஏற்ற காலம் நீங்களும் நானும் அறுக்கும்படியாய் தேவன் நாட்களை கர்த்தர் நம்மளுக்கு எண்ணி அவர் கிருபை பாராட்டி இந்த மார்ச் மாதத்தை தேவன் நம்மளுக்கு தந்திருக்கிறார். ஆமென். இந்த மார்ச் மாதம் எதற்காக என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்றால் அறுக்க போகிறதான நன்மைகளை அறுக்க போகிறோம் நம்முடைய வாழ்க்கையில. ஆமென். நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் நன்மைகளை கர்த்தர் அறுக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நன்மைகளை நாம் அறுக்க போகிறோம். இந்த நாட்களில நாம் எத்தனையோ நன்மைகளை நாம் செய்திருக்கலாம். ஆமென். நம்மளுடைய வாழ்க்கையில நன்மை செய்த நம்மளுக்கு எத்தனையோ விதங்கள்ல அநேக காரியங்கள்ல நன்மைகள் வராமல் இருந்திருக்கலாம். இந்த மாதத்துல தேவன் கட்டாயம் நன்மையை கர்த்தர் நம்மளுக்கு அறுக்கும்படியாய் பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமே. நம்மளுடைய நாட்கள் ஏன் கூட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஏன் இந்த மார்ச் மாதம், ஏன் இந்த மாதத்துல தேவனுடைய சமூகத்துல நான் காணப்படுகிறேன்? கர்த்தர் எனக்கு ஒரு அறுப்பின் காலத்தை தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாதம் நம்மளுக்கு அநேக நன்மைகள் நம்மளை தேடி வருகிறவைகளாய் இருக்கிறது. ஆமென். ஏற்ற காலத்துல அறுக்க போகிறோம். எந்த ஏற்ற காலம்? தேவன் இந்த மார்ச் மாதத்தை தேவன் நம்மளுக்கு தந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளுக்கு தந்திருக்கிற அந்த மார்ச் மாதத்தை தேவன் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இன்னொரு விஷயம் கூட அந்த வேத வசனத்தை நாம் வாசிப்போமே. 9வது வசனத்தை வாசிங்கள். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். அந்த வசனத்தை கண்ணை வச்சு பாருங்க. கீழே இருந்து மேலே ஏற வேண்டும். ஏற்ற காலத்துல அறுப்போம். எப்ப அறுப்போம் தெரியுமா? சொல்லப்படுகிறது தளர்ந்து போகாதிருந்தால். எப்ப அறுப்போமா? தளர்ந்து போகாம இருக்கிற பட்சத்துல அறுக்கக்கூடிய நன்மைகளை நாம் அடைவோம். ஆமென். நம்ம எப்படி இருக்கணுமா? தளர்ந்து போகக்கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நன்மையை நீங்க அறுக்கும் போது, நன்மையை நீங்க அறுக்க வேண்டும் என்றால் நீங்க முதலாவது முக்கியம் தளர்ந்து போகக்கூடாது. ஆமென். நன்மையை பெறுவதற்கு பெரிய விஷயம் இல்லை, நன்மையை பெறுவதற்கு நம்ம ரொம்ப முக்கியம். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ரொம்ப முக்கியம். நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும் என்றால் தளர்ந்து போகக்கூடாதாம். நம்முடைய வாழ்க்கையில தளர்ந்து போகிற நிலைகள் வந்திருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் தளர்ந்து போனதுனால அநேக நன்மைகளை அறுக்காமல் போய்விட்டோமோ? தேவன் இந்த நாட்கள்ல திரும்பவுமாய் நம்மளை பலப்படுத்த விரும்புகிறார். கர்த்தர் நம்மளுக்கு ஆலோசனைகளை சொல்லுகிறார். உங்களுடைய இருதயத்தை, உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து நீங்கள் ஸ்டெடிப்படுத்துங்க, உங்க வாழ்க்கையை பலப்படுத்துங்க. தாவீது சொல்லுகிறான், என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. அவன் தன்னுடைய ஆத்துமாவை தேவனுடைய வசனத்தினாலும் தேவனுடைய பிரசன்னத்தை கொண்டும் முதலாவது அவன் பலப்படுத்தினது நிமித்தமாய் நன்மைகளை அறுக்கிறவனாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் அவனுக்கு ஆரம்பத்தில் கொடுத்ததான ஆசீர்வாதம், உன்னை நான் ராஜாவா வைத்திருப்பேன், சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பேன் சொல்லி தேவன் சொன்னாரே, அவன் சாகிற வரைக்கும் அவன் சிங்காசனத்தில் தான் இருக்கிறவனாய் காணப்பட்டிருந்தான், நிலை பெற்றவனாய் இருந்தான். காரணம், ஆத்துமாவோடு பேசுகிறவன், ஆத்துமாவை பலப்படுத்தி கொண்டே இருந்தவன், ஆராதனைகள் மூலமாய் தன்னுடைய ஆத்துமாவை பலப்படுத்தி கொண்டே இருந்தான். ஆமென். ஹல்லேலூயா. நிறைய பேர் நம்மளே பார்த்துக்கிறது இல்லை,
நம்மளே பராமரிக்கிறது இல்ல. தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் ஆசீர்வதிப்பதற்கு அவர் ரெடியா இருக்கிறாரு. ஆனா நீங்கள் முக்கியம் வாய்ந்தவர்களாய் இல்லாமல் இருக்கிறபடினால் அநேக நன்மைகள் நம்மளுக்கு நேராய் வந்தவைகள் நம்மளை விட்டு தட்டி போனதாய் இருக்கிறது. ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், உங்க ஆத்துமால நீங்க பலப்படுங்க. இந்த ஆராதனை எதற்கு? சபை எதற்கு? பலிபீடம் எதற்கு? தேவ பிரசன்னம் எதற்கு? இந்த வேதம் எதற்கு? வேதத்தில் அநேக பாத்திரங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதே, இது எதற்கு? நீங்கள் உங்களுடைய ஆத்துமாவை பலப்படுத்தும்படியாக. ஆமென். கர்த்தர் டைரக்டா செய்கிறவர் அல்ல. கர்த்தர் தேவன் நம் ஆத்துமாவை பலப்படுத்துவதற்காக வேதத்தில் அநேக முற்பிதாக்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் நம்மளுக்கு ஆண்டவர் வடிவமைத்து வைத்திருக்கிறார், பொருத்தி எழுதி கொடுத்திருக்கிறார். அவைகளை நாம் படித்து அவைகளின் பிரகாரமாய் நம்மளை வணையும் போது, திசை திருப்பும் போது தேவன் நன்மை தேவ பிள்ளைகளிடத்தில் அறுக்கும்படியாய் கடந்து வர வைக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. உங்க ஆத்துமா ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க ரொம்ப முக்கியம். சில பேர் ஏனோ தானோ இருக்கலாம் சொல்லி நினைக்கிறது இல்ல. நீங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள்கிட்ட எது இருக்குதோ இல்லையோ, எது வாக்கியதோ வாக்கியலையோ, எதெல்லாம் உங்கள்கிட்ட சரியில்லாம இருக்குதோ, நோ ப்ராப்ளம். பட் நீங்க தேவனுக்கு முக்கியம். ஆமே. நீங்க எப்படி இருக்கிறீங்களோ, நீங்க எதை சாப்பிடுறீங்களோ அதெல்லாம் மேட்டர் இல்ல. தேவன் சொல்லுகிறார், நான் உங்களுக்காய் ரத்தம் சிந்திருக்கிறேன், நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஒருவன் தன் ஆத்துமாவை பலப்படுத்துகிற பட்சத்தில், கர்த்தரை சார்ந்து தேவ பிரசன்னத்தினால பலப்படுத்துகிற பட்சத்தில் கர்த்தர் அவனை அவர் அறுக்க வைப்பார். ஆமென். தாவீது நொந்து போயிருக்கிறான் ஒரு இடத்துல. அவன் கூட இருக்கிற நண்பர்கள் எல்லாம் கல்லெடுத்து அவனை எதிராளிகளைப் போல எழும்பி விட்டார்கள். என்ன செய்வதென்று தெரியல. இவன் பின்னாடி யாருமே இல்ல, குடும்பம் இல்ல, ஊரே இல்ல. இவனுக்கு இருந்ததான நண்பர்கள் எல்லாரும் இப்பொழுது இந்த ஒரு விஷயத்துல எதிராக கல்லை தூக்கி காணப்பட்ட போது கர்த்தரிடத்துல போய் உட்கார்ந்தான். ஆண்டவரே, நான் என்ன செய்யட்டும்? நான் என்ன பண்ணட்டும்? இந்த தண்டை நான் பின்தொடரலாமா? நடந்த சம்பவத்துக்கு நான் ஏதாவது பண்ணலாமா என்று தேவ சமூகத்தில் கேட்டபோது கர்த்தர் பின்தொடர்னு சொல்லி ஒரு வார்த்தையை கொடுத்தார். ஆத்மாவை கொண்டு போய் தேவ சமூகத்தில் நொந்து போய் இருக்கிற ஆத்மாவை கொண்டு போய் தேவ சமூகத்தில் போய் இணைத்தான். தேவனை நான் என்ன செய்வது என்று சொல்லி கேட்டான். நொந்து போன அனுபவங்கள், வேதனைகள் காணப்பட்டாலும் அவன் தொய்ந்து போக விடாதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்தில் காணப்பட்டு பலப்படுத்துவனுடைய விஷயம் கர்த்தர் அவனோடு பேசினார். பின்தொடரு, பின்தொடரு. அவன் அந்த வார்த்தையை கேட்டு வெளியே வந்து பின்தொடர்ந்தான். எங்க போகிறது என்று தெரியவில்லை. ஆனால் வழியில் ஒன்னுத்துக்கும் உதவாம இப்படின்றதுக்குள்ளே சாகக்கூடிய ஒருவனை கொண்டு கர்த்தர் மறுபடியும் அவனை பலப்படுத்தும்படியாக. பாருங்க, ஆத்துமா. இந்த தாவீது தன்னை பலப்படுத்துவனுடைய விஷயம். இன்னொருவன் தொய்ந்து போய் காணப்படுகிறவனை பலப்படுத்தின காரியத்தின் மூலமாய் அவன் வழி நடத்தி கொண்டு போய் ஆக வேண்டிய காரியத்தை செய்ததனுடைய விளைவு தாவீது எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய ஆத்துமா இந்த 2 மாதம் எப்படி இருந்துச்சு? இந்த மாசத்துல உங்களுடைய ஆத்துமாவை பலப்படுத்துங்க. ஆமென். அல்லேலூயா. உங்க ஆத்துமாவை மேல நெஞ்சில கரங்களை வச்சு ஜெபிங்க. நீங்க உங்க ஆத்துமாவை தேவனுக்குள்ள பலப்படுத்துங்க. கர்த்தர் கொடுத்துக்கிறவைகளை வைத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. உங்களுக்கு தேவன் இருக்கிறதுக்கு ஸ்தோத்திரம் சொல்லும்போது இன்னும் அநேக அறுப்புகளை கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை நன்மை அடைய செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென். உங்களுடைய ஆத்துமா முக்கியம். ஆமென். எந்த வியாதியில இருந்தாலும் பரவாயில்ல,
ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என் ஆத்துமா உங்களுக்கு முக்கியம் தான் ஆண்டவரே, எனக்கு ஒரு நன்மை செய்யுங்கன்னு சொல்லி கேட்டு பாருங்க. என் ஆத்துமா தொய்ந்து போக விடாதீங்க ஆண்டவரே, ஒரு அறுப்பை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. யெகோவா ராஃபா அவருடைய தழும்புகளால சுகமாக்குகிற தேவனாய் நிச்சயம் உங்களுக்கு தென்படுவார். தேவ பிள்ளையே, நீங்கள் அறுப்பின் காலத்தில் வந்திருக்கிறீர்கள். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஆமென். வாசிப்போமா? ஓசியா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை 11ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஓசியா எழுதின தீர்க்க தரிசன புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் எடுத்த தேவ பிள்ளைகள் வாசிங்களே, சத்தமா வாசிங்க. யூதாவே, உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். யூதாவே, உனக்கென்று சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அறுப்பின் காலம் உறுதியாக்கப்பட்டிருக்கிறது, நியமிக்கப்பட்டிருக்கிறது, ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. உங்களுக்காக கர்த்தர் சில நன்மைகளை இந்த மாதத்திற்கென்று கர்த்தர் ஒதுக்கி வைத்திருக்கிறார். ஆமெனா? அட பாவமே, நீங்க ஒரு காராச்சவு சாப்பிட்ட மாதிரில இருக்கு, நீங்க நல்ல ஒரு ஜிலேபி சாப்பிட்ட மாதிரில நீங்க சத்தமா சொல்லணும். கர்த்தர் உங்களுக்கென்று ஒரு சில விஷயங்களை தேவன் ஒதுக்கி வைத்திருக்கிறார் இந்த மாதத்துல. ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவர் அப்படியாக நம்ம இதை சொல்லும் போது சிந்தனையில் நினைக்கணும், எனக்கென்று கர்த்தர் சில நன்மைகளை இந்த பக்கம் ஒதுக்கி வச்சுக்கிறாரு, அது என்னை தேடி வரும் இந்த மாதத்துல, இந்த நாட்கள்ல. யூதாவே, உனக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற அறுப்பின் காலம் இருக்கிறது, நியமிக்கப்பட்டது. கர்த்தர் எனக்கென்று நியமிக்கப்பட்டது. தேவன் வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கு நாலா பகுதிகளிலிருந்து தேவன் எனக்கு கிட்டி சேரும்படியாய், நான் அறுக்கும்படியாய் பெரும்படியாய் கர்த்தர் கிருபை செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென். அப்படி சொல்லி கரங்களை தட்டுங்க. இது ஒரு ஜெபமாய் மாறும், இது ஒரு விசுவாச அறிக்கையாய் மாறும், உங்க ஆத்துமாக்கு இது பலனாய் மாறும். தேவ பிள்ளையே, இந்த விசுவாசம் நிச்சயமாய் உங்களிடத்துல கிட்டி சேருகிறவைகளாய் கர்த்தர் மாற்றி தருவாராக. ஆமென். அல்லேலூயா. பார்க்கிறோம், ஏற்ற காலத்துல அறுக்கணும்னா நான் என் ஆத்துமாவை தளர்ந்து போக விடக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, நீதிமான் துர்ச்செய்தியை கேட்டாலும் அவன் என்ன செய்ய மாட்டானா? அஞ்சாம பயப்படாம இருப்பானா? அவன் என்ன காரியத்தை கேட்டாலும் சாதாரணமா இருப்பான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்ன நடந்தாலும் கல்லா இருந்துக்கோங்க, ஆனா ஆண்டவருக்குள்ள பஞ்சா மாறிடுங்க. ஆமா, பத்தி எறியணும்னா பத்தி எறியட்டும், இல்ல அவர் எதையாவது கொண்டு நினைக்கணும்னா நனைஞ்சிருங்க. ஆமென். சத்தமா சொல்லுங்க. நீங்க ஆண்டவர்கிட்ட பஞ்சா மாறிடுங்க. அவர் பார்த்து பத்துனார்னா பத்தி எரிஞ்சிருங்க, இல்லைன்னா தண்ணியை ஊத்துறனா எல்லாத்தையும் என்ன செஞ்சுக்கோங்க? நனைஞ்சிருங்க. அல்லேலூயா. அந்த அக்கினி நிச்சயமாய் உங்களை அவிக்காது, உங்களுடைய வாழ்க்கையில பிரகாசத்தை ஏற்படுத்தும். ஆமென். ஹல்லேலூயா. அவர் ஊற்றுகிற தேவனுடைய அபிஷேகமாகிய பரிசுத்த ஆவியினுடைய ஊற்றுகை நிச்சயமாய் உங்களை கனமுள்ளவைகளாய் மாற்றாது, கனப்படுத்துகிறவைகளாய் காணப்படும். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளுகிறீங்க? பஞ்சில தண்ணி ஊத்துனா பஞ்சு பறக்குமா? கனமா இருக்கும். ஆனா இந்த தேவனுடைய அபிஷேகம் அப்படி இல்லை, உங்களை கனப்படுத்தும்படியாய் தேவன் தன்னுடைய அபிஷேகத்தை ஊற்றுகிறவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி வாய்களை திறந்து, என் மேல அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை இந்த மாதத்துல ஊற்றுகிறவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. வாய்களை திறந்து, ஆண்டவரே, நான் உங்க சமூகத்துல பஞ்சாய் மாறுகிறேன், என்ன ஆண்டவரே உங்களுடைய அக்கினியினால எரிங்க ஆண்டவரே. கேளுங்க, வாய்களை திறந்து. ஆமென். ஸ்தோத்திரம். வாய்களை திறந்து 30 செகண்ட் மாத்திரம் வாய்களை திறந்து, ஆண்டவரே, உங்க பிரசன்னத்துக்கு முன்பதாய் நான் ஒரு பஞ்ச போல இந்த மாதத்துல நான் இருக்கிறேன், நீங்க அக்கினியை அனுப்புங்க, என் மேல பரிசுத்த ஆவியின் ஊற்றுகையை ஊற்றுங்க. நான் எதனாலும் இந்த வேளையில பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய முதலாவது அறுப்பு உங்களுடைய பிரசன்னம் தானே. வாய்களை திறந்து உங்க பிரசன்னத்தை இந்த நாட்கள்ல நான் முதலாவது தேவாலயத்திலிருந்து நான் அறுத்து பெற்றுக்கொள்கிறேன். இயேசு
இயேசுவின் நாமத்தினால ராகா ஷபலதுனி அந்துரதலரோ ரேமே ஹந்துரியே ரபதுனி அந்துலரபா. வாய்களை திறந்து ஆமென். கர்த்தருடைய சமூகத்துல நான் பஞ்சா மாறிறேன். வெளியில பார்ப்பதற்கு நான் கல்லா இருக்கலாம். ஆண்டவரே, நான் உங்க சமூகத்துல பஞ்சு, என் மேல உங்க அக்கினியை ஊற்றுங்க. நான் பற்றி எரிந்து பிரகாசம் அடைய விரும்புகிறேன். என் மேல உங்களுடைய ஆவியின் தண்ணீரை ஊற்றுங்க, அபிஷேகத்தை ஊற்றுங்க. இயேசுவின் நாமத்துல கனமா இல்ல, கனப்படுத்தப்படுகிற ஒரு அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். Thank you Lord. கர்த்தர் நம்மளை அப்படியாய் நம்முடைய ஆத்துவாமை ஆண்டவர் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென். ஜெபத்துல மாறிடணும். நம்மளுடைய உள்ளான அந்தரங்க ஜெபத்துல நம்ம மாறிடணும். கர்த்தர் நம்மளை இப்படியாய் மாற்றுவார். ஆமென். அப்ப தளர்ந்து போகாது இருந்தால் தான் ஏற்ற காலத்துல அறுக்க முடியும். அதுக்கு முன்னாடி சொல்லப்பட்டிருக்கு, சோர்ந்து போகாமல், சத்தமா சொல்லுங்க, சோர்ந்து போகாமல் இருப்போமாக. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, போன மாசம் சோர்ந்து போனீங்களா? இதை ஏன் கேட்குறீங்க? அதுக்கு முந்தின மாசம் சோர்ந்து போனீங்களா? கேளுங்க. சோர்ந்து போனீங்களா? சோர்ந்து போனீங்களா? சரி, இன்னும் ஒரு 8 கூட தள்ளி வைக்கிறேன். அந்த டிசம்பர் மாசம்னு ஒன்று வந்துச்சு பாருங்க, அது இல்லை சோர்ந்து போனீங்களா? கேளுங்க. சோர்ந்து போனீங்களா? ஐயோ, கிறிஸ்மஸ் வந்துச்சு, நியூ இயர் வந்துச்சு, எல்லாமே வந்துச்சு. இங்க பார்க்கிறோம், நன்மை செய்கிறதில் நான் சோர்ந்து போகிற அந்த ஒரு வார்த்தையை மாத்திரம் எடுக்கிறேன். சோர்ந்து போகாமல் இருந்தாதான் தளர்ந்து போகாம இருப்போம். தளர்ந்து போகாம இருந்தாதான் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அளிக்கிற நன்மையை பெற்றுக்கொள்ள அறுக்க முடியும். ஆமென். சோர்வு தான் ஃபர்ஸ்ட் வரும். ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட சோர்வு வரும். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு சோர்வு ஏற்படுத்தும். சோர்வு டல்லா ஏற்படுத்தும், விரக்தியாய் காணப்பட வைக்கும், உங்க மனசை நோக வைக்கும். அப்படியே உங்களுடைய வாழ்க்கையை அப்படியே ஏதோ உங்களை சோர்வடைய வைக்கும். அதை ஏதாவது ஒரு கேட்டாலே சோர்வடைவீங்க. சோர்ந்து போகிற உங்களுடைய வாழ்க்கை தளர்ந்து போகிறதாய் மாறும். அந்த தளர்ந்து போகிறதுனால கர்த்தருடைய அறுப்பை பெறாமல் போவீங்க. அப்படியே மாற்றி யோசிங்க, நான் சோர்ந்து போகாமல் இருக்கிற பட்சத்தில் தளர்ந்து போக மாட்டேன். தளர்ந்து போகாதபடினால் கர்த்தர் எனக்கு தருகிற நன்மையை நான் அறுப்பேன். இந்த மாதம் கர்த்தர் அதைத்தான் நம்மளுக்கு சொல்லுகிறார். ஆமென். அதற்கு சோர்ந்து போகாமல் இருப்பதற்கு, நாம் தளர்ந்து போகாமல் இருப்பதற்கு தேவ பிள்ளையே, முதலாவது சோர்வும் முதலாவது தளர்ந்து போகிற தன்மை எங்க தெரியுமா நம்மளுக்கு வரும்? நம்மளுடைய ஆத்துமால. ஆத்துமால மைண்ட் அப்செட் ஆகிருது. நம்மளுடைய காரியங்கள் அப்படியே தொய்ந்து போகிறது. ஏன்னா ஏதோ ஒன்றை நம்மளுடைய மனதை என்ன செய்து, மனதை வேதனைப்படுத்துகிறது. இவைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு இவைகளை எப்படி பலப்பட வேண்டும்? உங்களுடைய ஆத்துமாக்களை நீங்கள் பலப்படுகிற விஷயத்தில் நீங்கள் தீர்க்கமாக இருக்கிற பட்சத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அறுப்பை இந்த மாதத்தில் தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுடைய ஃபோக்கஸ் என்ன? நீங்க ஏன் எதை நினைச்சு உங்களுடைய ஓட்டம் ஓடுகிறது? எதுக்காக நீங்க சாப்பிட்றீங்க? எதுக்காக நீங்க ட்ரெஸ் பண்றீங்க? உங்களுடைய வாழ்க்கை என்று சொல்லி ஒரு வட்டம் இருக்கிறதே, அது எதற்காக? எதை சாதிப்பதற்காக? தேவனுடைய சபையில தேடி வந்திருக்கிறீங்களே, கர்த்தருடைய பிரசன்னத்தை நாடுகிறீங்களே, அதனுடைய வீரியம் என்ன? அதனுடைய தன்மை என்ன? அதனுடைய அடித்தளம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். படிக்கிற பிள்ளைக்கு சொல்றோம், இதுக்காக படி அப்படின்னு சொல்றோம். வேலைக்கு போற அவனுக்கு சொல்றோம், உன் சம்பளத்தை வாங்குற வரைக்கும் வேலைக்கு போன்னு சொல்லி சொல்றோம். எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறதை போல உங்களுடைய ஆத்துமால தேவனுடைய நோக்கத்தை சொல்லி தட்டி கொடுத்து எழும்ப வைங்க. ஆமென். நோக்கம் ரொம்ப மிகவும் முக்கியம். நோக்கத்தை நாம் பிரதானமாய் நினைப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற இடைஞ்சல்களை தட்டி தள்ளக்கூடிய மனநிலைமைகள் நம்மளுக்குள்ளாய் உண்டாகும். ஆமென். ஹல்லேலூயா. நோக்கம் சரியா இருக்கும்னா நம்ம வாழ்க்கையில சில இடைஞ்சல்கள் வரும், சில துரும்புகள் வரும், சில கரைகள் வரும். அதெல்லாத்தையும் தட்டி தள்ளுவதற்கு தேவன் பலப்படுத்துவாராக. ஆமென்.
ஹல்லேலூயா. நோக்கங்கள் சரியாயிருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளையை உங்களுடைய நோக்கத்தை எந்த ஒரு சூழ்நிலைக்கும் விட்டு கொடுக்காத. ஆத்துமால நீ சொல்லி தட்டி எழுப்பினது, இந்த ஆத்துமா எதனால ரட்சிக்கப்பட்டிருக்கு, நீ எதுக்காக தேவனுடைய பிள்ளையாய் மாற்றப்பட்டிருக்கிறாய், எதனால நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய், உனக்கு கிடைத்திருக்கிற உன்னதத்தின் அனுபவம் எதுக்காக, அதை ஒருபோதும் விட்டு கொடுக்காத. ஆமென். ஹல்லேலூயா. காத்திருக்கும் போது நீ அறுக்கப்படுவாய். அந்த அறுப்பு கர்த்தருடைய நாளில் அது உண்டாகும். இந்த மாதம் கர்த்தர் தந்திருக்கிற ஒரு நாளாய் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. நன்மை செய்கிறதில், அடுத்ததாய் வாசிங்க, அந்த ஸ்டார்டிங்கை வாசிங்க. நன்மை செய்கிறதில் சோர்ந்து. அப்ப நன்மை செய்கிறதுல சோர்வு வருகிறதா? வருது. நான் அநேகருக்கு நன்மை செய்கிறேனே, எனக்கு யாரும் நன்மை செய்யலையேன்னு சொல்லி சோர்வு வருது. நம்ம எதிர்பார்க்கிறோம். நிறைய பேருக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும், இல்லைன்னு சொல்லவே முடியாது. நான் அநேக நன்மைகள் செய்கிறது நிமித்தமாய் எனக்கு எந்த நன்மையும் நடக்கலன்னு சொல்லும் போது சோர்வு தானா வருகிறது. நான் இப்படி இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு மேற்கொண்டு நம்மளை அமுக்கிறதாய் காணப்படும். அதுதான் தளர்வை ஏற்படுத்தும். தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நன்மை செய்கிற சோர்ந்தே போகாதீங்க. அதில் தான் பிசாசு நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது என்று சொல்லி பிசாசு சோர்வை ஏற்படுத்துவான். தேவனிடத்திலிருந்து தான் நம்மளுக்கு நன்மை வர வேண்டும், நாம் செய்கிற நன்மை நிமித்தமாய் வருவதல்ல. ஆமென். ஹல்லேலூயா. நான் ஒருத்தவங்களுக்கு ஒரு காரியத்தை சரி, நான் அவங்கள்ட்ட இருந்து தான் எனக்கு நன்மை வரணும்னு சொல்லி நம்ம மனுஷன் எதிர்பார்க்கலாம். அப்படி எதிர்பார்க்க கூடாது. எனக்கு நன்மை பரத்திலிருந்து கடந்து வர வேண்டும். ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை கடந்து வர வேண்டும். அப்படி பார்த்தவன் தான் தாவீது, அப்படி சொன்னவன் தான் தாவீது, அப்படி தன்னுடைய ஆத்மாவை பார்த்து பேசினவன் தான் தாவீது. அவனுக்கு தேவன் எல்லா விதமான அறுப்பையும் கர்த்தர் கொடுத்திருந்தார். அல்லேலூயா. மோசேயை குறித்து நாம் பார்க்கலாமே. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு போனான். அவன் நேமித்தான், அவன் செய்யாத நன்மையே இல்லை. அவன் ஜனங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக நின்று செயல்பட்டான் மோசே. உங்க எல்லாருக்கும் தெரியும், ஜனங்கள் சார்பாகவும் நின்றவன் மோசே. அதே இடத்துல இருந்துக்கிட்டு தேவன் சார்பாகவும் நின்று கொண்டிருந்தவன் தான் மோசே. ஆனா அந்த மோசே தேவன் இடத்துல அநேக நன்மைகளை வாங்கி கொடுத்தான், ஜனங்களுக்கு வாங்கி கொடுத்தான் அநேக நன்மைகளை. ஆனா அவனுடைய வாழ்க்கையில ஜனங்களுக்கென்று அநேக நன்மைகளை செய்திருக்கிறான். நீங்க எல்லாம் வாசித்திருப்பீங்க. நான் சும்மா டச் பண்ணிட்டு நான் போறேன். பார்க்குறவங்க ஒரு இடத்துல ஆண்டவர் ஜனங்கள் கீழ்ப்படியலன்னு சொன்ன உடனே ஜனங்களை அடிக்க வேண்டும் என்று சொல்லி நினைச்ச போது அவன் சொல்கிறான், வேண்டாம், அவங்கள கொன்றாதீங்க, அப்படி கொல்றதா இருந்தா என்ன கொல்லுங்கன்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான், ஜனங்களுக்கு நன்மை செய்யும்படியாய் தேவனிடத்துல மன்றாடுகிற மோசேயாய் காணப்பட்டான். ஆண்டவரே, இந்த ஜனங்களை ஒன்றும் செய்யாதீங்க ஆண்டவரே, அப்படி ஏதாவது செய்வீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏன் பேரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து எடுத்துருங்க, கிறுக்கி போட்டுருங்கன்னு சொல்லி மோசே ஜனங்களுக்காய் நின்று காணப்பட்டான், நன்மை செய்தான். ஆமென். ஜனங்களுக்காய் நன்மை செய்தான். அப்படி இருந்த மோசேயினுடைய வாழ்க்கையில சில காரியங்கள், அவன் கானானுக்கு போக முடியல, சில காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையில ஏற்பட்டுச்சு. ஆனாலும் மோசே ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவனாய் தேவனிடத்திலிருந்து சில காரியங்களை வாங்கி கொடுக்கிறதுல, நன்மை செய்கிறதுல அவன் சோர்ந்து போகாமல் இருந்தான். ஆமென். அல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் எப்படி எல்லாம் செஞ்சார் தெரியுமா? அவனுடைய வாழ்க்கையில தேவன் அநேக நன்மைகளை அறுக்க செய்தார். ஆமென். வாசிக்கிறீங்க, உபாகமத்தில் தான் வரும். உபாகமம் 34ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர், பக்கம் 268 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, நான் உங்களை சந்ததிக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் ஆணையிட்ட தேசம் இதுதான், இதை உன் கண் காணும்படி. அப்ப அவனுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு நன்மையை செய்கிறார். அவனால் போக முடியாட்டியும், சில காரியத்தை அனுபவிக்க வேண்டிய நிலைகள் இல்லாட்டியும்,
கண்ணால பார்க்க வைக்கிறாரு. மலையினுடைய உச்சியில கொண்டு போய் இங்கிருந்து பார் மோசே, இதைத்தான் உன் சந்ததிகளுக்கு நான் கொடுக்க போறேன். உன் பிள்ளைகள், பேர பிள்ளைகள், உன்னுடைய வஸ்துகள் எல்லாருமே இதைத்தான் அனுபவிக்க போறாங்கன்னு சொல்லி அவனை தேவன் காட்டுகிறார். ஆமென். நன்மையா? பின்னாடி நீங்க இப்படிலாம் இருக்க போறீங்க, என் பிள்ளைகள் இப்படிலாம் இருக்க போறாங்க, எத்தனை பேராவது ஆண்டவர் உங்களுக்கு காட்டியிருக்கிறாரா? இல்ல. நீங்க நன்மை செய்யுங்க, கர்த்தருக்கு ஏற்ற நன்மை செய்யுங்க. கர்த்தர் உங்க சந்ததி எப்படிலாம் இருக்க போகுது என்பதை கர்த்தர் உங்களுக்கு காட்டுவார். வேணுமா வேண்டாமா? பார்க்கணுமா பார்க்க வேண்டாமா? உங்க பிள்ளைகளுடைய பிள்ளைகள் எப்படி இருக்குன்னு சொல்லி கர்த்தரால காட்ட முடியும். ஆமென். நம்மனால பார்க்க முடியாதத தேவன் காட்டுகிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? உங்க தலைமுறைகள் எப்படி இருக்க போகுது என்பதை உங்களுக்கு பார்ப்பதற்கு பலன் இல்லாமல் போகலாம், ஆனால் தேவன் காட்ட வல்லவராய் இருக்கிறார். ஆமென். பார்க்கணுமா? நன்மை செஞ்சு பாருங்க. கர்த்தருடைய சமூகத்தில் மோசேயை மாதிரி நன்மை செஞ்சு பாருங்க. உங்களுடைய ஆத்மாவை தொய்ந்து போக விடாதீங்க. கர்த்தர் ஒரு அறுப்பை மோசேக்கு செய்தார். சந்ததியாய் பார்க்க வேண்டிய காரியங்களை பார்க்காமல் போனாலும் இவனுடைய தரிசன கண்கள்ல அநேக காரியங்களை தேவன் காட்டியிருக்கிறாராங்க. உங்களுக்கும் காட்டுவார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கும் காட்டுவாரு. இந்த மாதத்துல உங்களுக்கும் காட்டுவாரு. ஆமென். அடுத்ததாக படிக்கிறீங்களா? உன் கண்கள் காணும்படி அதை செய்கிறார். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. கண் பார்க்கும்படியாய் செய்கிறார். எத்தனையோ வருஷங்கள் தாண்டி நடக்க வேண்டியவைகளை கர்த்தர் பார்க்கும்படியாய் செய்கிறார். அடுத்து பாருங்க, 6வது வசனம். அவர் அவனை மோவாப் தேசத்தில் உள்ள பெத்பேருக்கு எதிராய் உள்ள பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார். நன்மை செய்கிறவன தேவன் அடக்கம் பண்ணுகிறார். ஆமென். எவ்வளவு பெரிய பாக்கியம்! ஜீவன் பிரிந்து போனாலும் தெய்வீக தன்மை எப்படியெல்லாம் ஒரு நன்மை செய்கிறவனுக்கு வெளிப்படுகிறது, இடைப்படுகிறது. ஐயா, நீ உலகத்துல இல்ல, ஆனா நீ இல்லாட்டியும் உன்னுடைய காரியங்களை கர்த்தர் எவ்வட்டமாய் நன்மை செய்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் அவன் அடக்கம் பண்ணினாரா. எவ்வளவு பெரிய சிலாக்கியம்! யாருக்கு? நன்மை செய்கிறவனுக்கு. தேவ பிள்ளையே, நீ நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாம இரு. கர்த்தருடைய எல்லா காரியத்தையும் பொறுப்பெடுப்பார். ஆமென். அங்க பார்க்கிறோம், அவனுடைய நாட்கள் முடிந்தபடியினால் கர்த்தர் அவனை அடக்கம் பண்ணினார். எதிரான பள்ளத்தாக்கில் அவனை அடக்கம் பண்ணினார். இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேத குழியை அறியார்கள். அறியாத ரகசியமாய் கர்த்தர் வைக்கிறார். நன்மை செய்கிறவனுடைய வாழ்க்கையில சில தேவ ரகசியங்கள் காணப்படும். நன்மை செய்கிறவங்களுடைய வாழ்க்கையில சில தேவ ரகசியங்கள் காணப்படும். ஆமென். அந்நிய பாஷையில ஜெபிக்கிற பிள்ளையே, தேவனோடு இடைபடுகிற பிள்ளையே, உன் ஆத்மாவை நீ பலப்படுத்துகிற பிள்ளையே, உன் வாழ்க்கையில கர்த்தருடைய தேவ ரகசியம் காணப்படும். நன்மை செய்கிற பிள்ளையே, வார்த்தையின்படி நன்மை செய்கிற பிள்ளையே, உன் வாழ்க்கையில கர்த்தருடைய ரகசியம் காணப்படும். ஆமென். யோபுல படிக்கிறோம், தேவனுடைய ரகசிய செயல் யோபுடைய கூடாரத்தின் மேல இருந்துச்சான், வீட்டின் மேல இருந்துச்சான். உங்க வீட்டின் மேல அமரும். அல்லேலூயா. இந்த மாதத்துல செஞ்சு பாருங்க, உங்க வீட்டுக்கு மேல கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. ஓகே, அடுத்து நம்ம படிக்கிறோம் 7வது வசனம். மோசே மரிக்கும் போது 120 வயதாயிருந்தான். அவன் கண்கள் இருளடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. 2 காரியம். சாகிற வரைக்கும் அவன் கண்கள் இருளடையவில்லை, அவன் பலன் குறைந்து போகவில்லை. எவ்வளவு திடகாத்தமா தேவன் வைத்திருக்கிறார். ஆத்மாவுல பேசுகிறவன, ஆத்மாவை கொண்டு தேவ ஆவியானவளால் நடத்தப்படுகிற ஒரு உன்னதமான நடத்துதலை பெற்றிருக்கிறவன தேவ ரகசியத்தினாலையும் தேவ செயல்களினாலையும் கர்த்தர் அவனுடைய ஆத்மா செத்தாலும் பேசப்படும்படியாய் சில ரகசியங்களையும் கர்த்தரை அடக்கம் பண்ணக்கூடிய சில நன்மைகளையும் கர்த்தருடைய வாழ்க்கையில செய்வார். தேவ பிள்ளையே, இந்த மாதத்துல நன்மை செய்யுங்க.
உங்க ஆத்மாவை நீங்க முதலாவது நேசிங்க. இந்த ஆத்மாவை கர்த்தருடைய சமூகத்துல இவைகளை கர்த்தருக்கு பிரீதியாய் ஆராதிக்க பலப்படுத்துங்க. கர்த்தர் இந்த ஆத்மாவை கர்த்தர் கண்டு கர்த்தர் என்ன செய்வார்? ரகசியங்களை காண வைப்பார். தேவன் சில பயங்கரமான சில நன்மைகளை உங்க வாழ்க்கையில அறுக்க செய்வார். ஆமென். நீங்க நினைக்கிறது இல்ல, கர்த்தரே அதை செய்வார். இதெல்லாம் மோசே அறியாதவைகளை கர்த்தர் மோசையை கொண்டு செய்தாரே. மோசே கானானை பார்க்காத முடியாத சூழ்நிலைகள் இருந்துச்சு, போக முடியாதுன்னு சொல்லி இருந்துச்சு. கர்த்தர் அவனை பார்க்கும்படியாய் அழைத்து கொண்டு போனாரே. நீங்க நினைக்கிறது இல்ல, கர்த்தர் நினைக்கிறத ஒரு நாள் உங்க வாழ்க்கையில மிஸ் பண்ணவே மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் உங்களை விட்டு கொடுக்க மாட்டார். ஆமென், ஆமென். அவர் உங்களை விட்டு கொடுக்க மாட்டார். உங்களை கொண்டு கர்த்தர் ஒரு ரகசிய செயலை அவர் நிச்சயம் செய்கிறவராய் இருக்கிறார். தேவ பிள்ளையே, நீ நொந்து போகாத, சோர்ந்து போகாத, நீ தளர்ந்து போகாத. கர்த்தர் இந்த மாதத்துல ஆண்டவர் அறுக்கும்படியாய் தேவன் உன்னுடைய இருதயத்துல அவர் தம்முடைய அபிஷேகத்தை ஊற்றி உன்னை ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார். கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட கேட்போமா? ஆண்டவரே, யோபு, ஆண்டவரே ஆபிரகாமுடைய வாழ்க்கையில, ஆண்டவரே முற்பிதாக்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்தீங்களே, இன்றைக்கு பார்த்த மோசையினுடைய வாழ்க்கையில செய்தீங்களே, என் வாழ்க்கையில செய்யுங்கப்பா. ஒரு பிடிமானம் இல்லாமல் இருக்கிற என்னுடைய வாழ்க்கையை பலப்படுத்துங்க ஆண்டவரே. கேளுங்க, வாய்களை திறந்து உங்க சத்தம் எழும்பட்டும். வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் சத்தமா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ரொம்ப நேரம் இல்ல, வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி, வாய்களை திறந்து, ஆமென், கரங்களை தட்டியோ கரங்களை உயர்த்தியோ வாய்களை திறந்து நல்ல சத்தமா ஜெபம் பண்ணுங்க. வானத்தை பார்த்து ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்துல கவந்து கடக்காம ஜெபம் பண்ணுங்க. அன்பினே, ஆண்டவரே, அன்புக்குரியவரே, உம்முடைய பிரசன்னம் 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 பிரசன்னம். ஆமென். வாய்களை திறந்து ஜெபிக்கிறீங்களா? கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு தான் இந்த இடத்துல இருந்து போகணும். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது. ஓ ஆண்டவர் சில காரியங்களை கர்த்தர் உங்களை கொண்டு போய் காட்டுவாரு. கர்த்தர் சில ரகசியங்களை உங்களுக்குள்ளாக கர்த்தர் வைத்திருக்கிறவராய் இருக்கிறாரு. நீங்க சாதாரண ஆள் இல்ல. மோசேக்கு கர்த்தர் செய்தார்னா, ஆண்டவர் இந்த நாட்கள்ல மோசேயினுடைய காரியத்தை நம்புகிற பிள்ளைகள் இன்றைக்கு கர்த்தர் அதே தேவன், மோசேயின் தேவனை ஆராதிக்கிற பிள்ளையே, கர்த்தர் உனக்கு அதை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். வாய்களை திறந்து நல்லா ஜெபம் பண்ணுங்க தேவ பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தினால. ஆமென். ஹல்லேலூயா. வாய்களை திறந்து நல்ல விடுதலையோடு விடுதலையோடு விடுதலையோடு. ஆமென். இன்னும் கொஞ்சம் சத்தமா ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுக்கிறீங்க. வாய்களை திறந்து ஜெபிங்க இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, இந்த வேளையில நான் ஜெபிக்கிறேன். மோசேயை கர்த்தர் காட்டினதை போல எனக்கும் காட்டுங்க ஆண்டவரே. என் சந்ததிகளுக்கு நடக்கக்கூடிய காரியங்களை காட்டுங்க. என் பிள்ளைகளுக்கு நடக்க போகிறத காட்டுங்க ஆண்டவரே. என் குடும்பத்தில் நடக்க போகிறவைகளை காட்டுங்க. என் தேவனால முடியும், என் தேவனால முடியும். என் தேவனால ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் செய்கிற தேவன். ஆண்டவரே, என் ஆத்துமாவை சோர்ந்து போக விட மாட்டேன். என் ஆத்துமாவை தொய்ந்து போக விட மாட்டேன். என் ஆத்துமாவை தளர்ந்து போக விட மாட்டேன். ஏன்னா அந்த ஆத்துமால தான் தேவன் இடைப்பட போகிறார். என் ஆத்துமா நொந்து போகாது. என் ஆத்துமா உற்சாகமா இருக்கும். கர்த்தருக்குள்ள களி கூறும். என் ஆத்துமா தேவ பிரசன்னத்தினால எப்பொழுதுமே நிறைந்தவைகளா இருக்கும். வாய்களை திறந்து இயேசுவின் நாமத்தினால எத்தனையோ வேதனைகள் இருந்தாலும் என் ஆண்டவருடைய பிரசன்னத்தினால பலப்படுவேன். பலப்படுவேன். ஆவியினால பலப்படுவேன். இயேசுவின் நாமத்தினால இந்த தீங்குகள் எனக்கு என்ன செய்யும்? இக்காலத்து பாடுகள் எனக்கு என்ன செய்ய முடியும்? என் தேவன் எனக்குள்ள இருக்கிறார் என்று சொல்லி வேத வசனத்தை கொண்டு எழும்புவேன். மோசேயை கர்த்தர் ஆண்டவரை திடப்படுத்தின தேவன். அவனுடைய கண்கள் மங்கி போகவில்லையா? அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் மங்கி போகிறவைகளை கர்த்தர் விடாதபடிக்கு தேவன் அவனை கருத்தாய் பார்த்ததை போல உன்னையும் கர்த்தர் பார்க்க விரும்புகிறார். உங்க வாழ்க்கையில கர்த்தர் சில காரியங்களை அப்படி செய்ய போகிறார். அவன் பலன் குறைந்து போகவில்லையா? தேவ பலன் அவன் மேல் ஊற்றப்பட்டிருந்தது. கேளுங்க, என் மேல உங்க பலன் ஊற்றப்படுவதாக. ஆண்டவரே, உங்க பலன் என் மேல ஊற்றப்படுவதாக. ஆண்டவரே, என் தேவனுடைய பலன் என் மேல ஊற்றப்படட்டும். ஆண்டவரே, ஊற்றப்படட்டும். ஆண்டவரே, ஊற்றப்படட்டும். நீங்க தான் எனக்கு எல்லாம். நீங்க தான் எல்லாம். நீங்க தான் எனக்கு எல்லாம். நீங்க
எல்லாம் எல்லாம் என் தந்தை நீங்கதான், என் அன்னை நீங்கதான், என் சொந்தம் என் நண்பன் நீங்கதான், என் தந்தை நீங்கதான், என் சொந்தம் நீங்கதான், என் உயிரே நீங்கதான், எனக்கெல்லாம் நீ. கரங்களை உயர்த்தி என் உயிரே ஆண்டவரே நீங்கதான் எனக்கு எல்லாம், நீங்கதான் எனக்கு எல்லாம், நீங்கதான் எனக்கு. ஆண்டவரே உங்க பிள்ளைகள் வெட்கப்பட்டு போயிடக்கூடாது. இந்த மாதம் ஒரு அறுப்பின் காலமாய் இருக்கிறது. ஓ இயேசுவே, தேவ பிள்ளைகளை பலப்படுத்தும்படியாக கர்த்தர் ஆண்டவரை நடலிடுவீராக. உம்முடைய அபிஷேகம் தேவ பிள்ளைகள் போகிற இடங்களில் இருக்கட்டும். தேவனுடைய ஆண்டவரே வலது கரம் தேவ பிள்ளைகளை தாங்கட்டும். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால இந்த வேளையில கர்த்தருடைய அபிஷேகத்தினால ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தேற்றப்படுவார்களாக. கர்த்தருடைய ரகசிய செயல் எனக்குள்ளா இருக்கிறது என்று சொல்லி தேவ பிள்ளைகள் குடிந்து போன ஆண்டவரே எல்லா இடங்களில நிமிர்ந்து நடக்கக்கூடிய கிருபைகளை கர்த்தர் தந்தருளுவீராக. எஸ் ஆண்டவரே, பிள்ளைகளுடைய பாதங்கள் இடராதபடிக்கு கர்த்தர் நீர் தாங்குவீராக. மான் கால்களுக்கு ஒத்த தேவனுடைய பலத்தினால தேவ பிள்ளைகளை இடைப்பட வைங்க. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. அநேக நேரங்களில கர்த்தரை ஸ்தோத்தரித்து 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 துதி பலிகளை செலுத்தி தேவனுடைய பிரசன்னத்தினால ஆத்துமா ஆண்டவரை தொய்ந்து போக விடாதபடிக்கு நன்மையை அறுக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய அபிஷேகத்தை ஈந்தளிப்பீராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாய்களை திறந்து எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க பாப்போம். ஆமென். வாய்களை திறந்து கரங்களை உயர்த்தி, ரெண்டு கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னை ஆசீர்வதிக்கிறவர் நீர், உங்க பிரசன்னம் இறங்கி இருக்கின்ற சொல்லுங்க. உங்க ரகசிய செயல் என் வாழ்க்கையில இப்பொழுது கரங்களை உயர்த்தி இருக்கிற வேளையில, இந்த ஜெபிக்கிற வேளையில என் மேல இருக்கிறது என்று சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால பாரங்கள் மாறட்டும். எல்லா ஆண்டவரே பிள்ளைகளுடைய சுகவீனங்கள் மாறட்டும். என் கர்த்தர் ஒத்தாசை பண்ணுகிறவர். பரிகாரியே, பரிகாரியே, அழகுள்ளவரே, உம்முடைய நன்மையின் கரம் தேவ பிள்ளைகள் மேல இறங்கட்டும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஷபகல ரக்க திரதலரோ. அழகுள்ளவர் நீ, அழகுள்ளவர், பதினாயிரங்களிலும் சிறந்தவரே. அழகுள்ளவர் நீ, பதினாயிரங்களிலும் சிறந்தவரே. ஓ தாவீதின் மைந்தனே, ஓ சேனா நாத தேவனே. அப்படித்தான். ஆமென். ஆசீர்வதிங்கப்பா மைந்தனே. உங்க நல்ல ஆவி எங்க மேல ஆண்டவரே நிழல் கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. நீர் நல்லவர் ஆண்டவரே, நல்லவர் அப்பா. அந்த நல்ல ஆண்டவருக்கு நாங்க என்ன செய்ய முடியும்? தாவீதின் மைந்தனே, உமக்கு என்ன நாங்க செய்ய முடியும்? பழுதற்ற இரத்தமே, தேவாட்டுக்குட்டியே, நாங்க
நாங்கள் என்ன செய்ய முடியும்? உம்முடைய அருப்பு எங்க மேல கர்த்தர் ஊற்றுகையாய் ஊற்றுங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. தேவ நன்மையினால நிரப்புங்க. இந்த மாதம் செய்கிற வேலைகள், இந்த மாதத்துல துவங்குற துவக்கங்கள், ஜெபங்கள், எல்லா காரியத்திலும் கர்த்தருடைய உறுதுணையான கிரியைகள் உண்டாயிருப்பதாக எங்களை தாழ்த்துகிறோம் இயேசுவே. சொல்லுங்க, எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஆளுகை செய்ய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமீன். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே